Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட எனர்ஜி ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் ஓகே. இப்போ இந்த வீடியோ பார்க்குற டைமில் உங்கள் பர்சன் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு நெக்ஸ்ட் உங்கள் பர்சன் என்ன மாதிரியான ஆக்ஷன், ஏதாவது உங்களை நோக்கி ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அதோட நீங்கள் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏஞ்சலோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். அவங்க எனர்ஜி பார்த்துட்டு தென் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி இப்போ ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஓவரால் பார்க்கும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்கள் மேலே நிறைய லவ் இருக்குது. ஓகே, லவ் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் வெளியே காமிக்காமல் அதை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஏன்னா லாஜிக்காகவும் திங்க் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் பர்சனுக்கு லவ் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அதை வந்து வெளியில் உங்ககிட்ட காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப லாஜிக்காக ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லாஜிக்கு ஹார்ட் சொல்கிறத விட அவங்க மைண்ட் என்ன சொல்லுதுன்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் உங்கள் பர்சனுக்கு லவ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் ரொம்பலாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன் அவ்வளோ லவ் பண்ணுறேன் அவங்க எமோஷன்ஸை காமிக்கிறதுக்குலாம் அவங்க இப்போ ரெடியே கிடையாது. ஓகேவா? சுத்தமாக இப்போ அவங்க ரெடி இல்லை. அண்ட் இந்த கார்டு வரப்ப அவங்க இப்போ அட் ப்ரெசண்ட்டில் வந்து அவங்க கரியர் அவங்க க்ரோத் அதை பற்றி வந்து நிறைய யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா? அவங்க கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இதில் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து தெரியுது. ஆனால் இதில் ரெண்டு வந்து நியூ பிகினிங்கான கார்டு வந்திருக்கு. இந்த ரெண்டு கார்டு பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விஷயம் முடியுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபேஸ் வந்து நீங்கள் இருந்துச்சோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது முடிவுக்கு வருது. சரியா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு புது தொடக்கம் தான் வந்து ஏற்பட போகுது. சரியா? அதுதான் உங்கள் பர்சனும் ஆசைப்படுறாங்க, அதுதான் நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஐ திங்க் இதில் பார்க்கும்போது நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு லவ்வை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நோ கான்டாக்ட்னு வந்து நல்லாவே தெரியுது. ஓகேவா? அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போஸ் இப்போ பிரேக்கப்பில் இருக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வந்து பிரச்சனைகள் வந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த டெத் கார்டு எது சொல்லுதுன்னா, அந்த பிரச்சனைகள்லாம் மறந்துட்டு உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற ஆசை வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கு. சரியா? ஸோ இப்போ நீங்கள் பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க அதெல்லாம் மறந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம், உங்களுக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் மறந்துட்டு தான் இப்போ புதுசாக வந்து உங்ககிட்ட வரணும் அப்படின்னா ரெண்டு கார்டு வந்து உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து கண்டிப்பாக உங்கள் கூட வந்து ஒரு பிகினிங் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஒரு கனவுல ட்ரீமில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இமோஷன்ஸ் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட பேசணும், அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் லாஜிக்காக யோசிக்கிறாங்க. ஏன் லாஜிக்காக யோசிக்கிறாங்கன்னு எனக்கு இந்த கார்டு பார்க்குறப்ப தெரியுதுன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படுறாங்க.
ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி, ஏதோ ஒரு பதட்டம், ஒரு பயம். இந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால தான் அவங்க வந்து அவங்க லவ்வ காமிக்காம இப்ப வந்து கண்ட்ரோல்டா இருக்காங்க. ஏதோ சம்திங் இருக்கு. பட் கண்டிப்பா பயப்படுறாங்க. பயம் சிலருக்கு வந்து பயம் இருக்கலாம். சிலருக்கு வந்து ஆங்ஸைட்டியா இருக்கலாம். இது மறுபடியும் ஆரம்பிச்சா, அந்த ட்ராமால இருந்து வெளில வர்றதுக்கு இப்பதான் அவங்க ஹீல் ஆகிட்டு இருக்கிற மாரி தெரியுது. ஸோ, இப்போதைக்கு அவங்க ஸ்டெப் எடுக்க கண்டிப்பா யோசிக்கிறாங்க. அந்த பயம், ஒரு பதட்டம். அந்த பழைய ஒரு பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஆனா, இதுல இன்னொரு விஷயம் இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த கார்டு பார்க்கும்போது அவங்க ரொம்ப ஆர்வம் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு நெறைய ஆர்வம் இருக்கு. அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. குயின் ஆஃப் வாண்ட்ஸும் சேர்ந்து வந்திருக்கு. சரியா? அ அவங்களுக்கு அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு உங்க எனர்ஜி வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணுது. அவங்க சம்டைம்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னு தோணுதுன்னா, அவங்க உங்க தகுதிக்கு வந்து அவங்க ஈக்குவலா? உங்களோட லவ்க்கு வந்து அவங்க ஈக்குவலா? ஸோ உங்ககிட்ட வரலாமா? பட் ஸ்ட்ராங் அட்ராக்ஷன். ஓகே. உங்ககிட்ட கண்டிப்பா வரணும். அப்படிங்கிற ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கு. ஆனா, உங்க எனர்ஜிய பார்த்து அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா நீங்க குயின் எனர்ஜில இருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அம் ரொம்ப பியூட்டிஃபுல். ஓகே. இந்த கார்டு பார்க்கும்போது அதான் தெரியுது. நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பீங்க. ஒரு ஹேண்ட்சம் மேலா இருந்தா ஹேண்ட்சம் லுக்கிங்ல இருப்பீங்க. ஒரு ஃபீமேல் அப்படிங்கிறப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேஸ், ஒரு நல்ல அவுட்ஃபிட், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ உங்க பெர்சன் அதில வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க. அண்ட் உங்க ஆரா வந்து அ ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ற மாரி இருக்கு, உங்க பெர்சனுக்கு. ஸோ அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு நெறைய ஆர்வம் இருக்கு, நெறைய ஆசைப்படுறாங்க. பட் உங்க எனர்ஜி ஏதோ அவங்கள வந்து தடுக்குது. உங்க ஆரா வந்து தடுக்குது. ஐ திங்க் அம் அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க உங்ககிட்ட வர்றதுக்கு. ஓகேவா? கண்டிப்பா. நீங்களும் எமோஷன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க பெர்சன் எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க நெறைய எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? அண்ட் அந்த ஷூரா வந்து அவங்க இந்த பிகினிங் உங்க கூட இந்த பிகினிங் இருந்தா, அவங்க லைஃப் ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. சரியா? பட் உங்களுக்கான பெர்சன், உங்களுக்கு லவ் குடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா? அப்படிங்கிற மாரி அவங்க யோசிக்கிற மாரி தெரியுது. பட் என்னன்னா, இப்ப வந்து அவங்க பழைய விஷயங்கள் உங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து, அதுலருந்து கண்டிப்பா வெளில வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அது டெத் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து டெத் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எவ்வளோ கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்க, எவ்வளோ குழப்பத்துல இருக்கீங்களோ, அதே குழப்பங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஆனா, அவங்க வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நெனைக்கிறாங்க. அதனால தான் அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்குறாங்க. ஸ்டெப் எடுக்குறாங்க மீன்ஸ் ஆசை. கண்டிப்பா நியூ பிகினிங் வேணும். உங்க கூட வேணும். ஆனா பயம். ஏதோ ஒரு பதட்டம். ஏதோ சம்திங் நடந்திருக்கு. 7 ஆஃப் பாட்டம் டெக். ஐ திங்க் நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அல்லது உங்க பெர்சன் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த எனர்ஜி யாரோடதுன்னு எனக்கு தெரியல. பட் யாரோ ஒரு எனர்ஜி வந்து என்ன சொல்லுதுன்னா, நெறைய வந்து லவ் காமிச்சிருக்கீங்க. ஓகேவா? ஸோ வெயிட்டிங் எனர்ஜி. இப்ப கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. கரியர்ல ஃபோக்கஸ்டா இருக்காங்க. அண்ட் அம் கரியர்ல ஃபோக்கஸ்டுங்கிறத விட இது எனக்கு என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு மெசேஜ் பண்றதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, சம்திங் எழுதுறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட என்ன பேசணும், என்ன மெசேஜ் குடுக்கணும் அப்படிங்கிறதுல இப்ப ஃபோக்கஸ் இருக்கு. எஸ். எனக்கு அந்த எனர்ஜி தான் தெரியுது. இப்ப அவங்க மைண்ட்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா? அந்த கிளாரிட்டிக்காக இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உங்ககிட்ட என்ன பேசணும், அ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்களே அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா மூவ் பண்றதுக்கான எஃபோர்ட் தான் போட்டுட்டு இருக்காங்க. சரியா? அண்ட் அவங்க தான் வந்து நீங்க வெயிட்டிங் எனர்ஜில தான் இருக்கீங்க. நீங்களும் வந்து உங்க பெர்சன்ட்ட போறதுக்கு ஆக்ஷன் எடுக்கல. ஓகேவா? போகணும்னு ஆசை இருக்கும். பட் ஸ்ட்ராங் ஆக்ஷன் எதுவும் எடுத்த மாரி தெரியல. பட் அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆர் உங்ககிட்ட இப்ப வந்து பேச வர்றாங்க அப்படின்னா, என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் போயிட்டு இருக்கு. உங்க மேல ஃபோக்கஸ் அதிகமா இருக்கு. எஸ். ஃபோக்கஸ் வந்து இப்ப அதிகமா இருக்கு. பட் கண்டிப்பா இதுல வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா அவங்க பயப்படுறத பார்க்கும்போது, மேபி தேர்ட் பார்ட்டி யாராவது இருக்கலாம். தேர்ட் பார்ட்டிக்காக அவங்க பயம் இருக்கலாம் உங்ககிட்ட வர்றதுக்கு. அல்லது தேர்ட் பார்ட்டி அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அதனால உங்ககிட்ட வராம இருந்திருக்கலாம். பட் பயம் இருக்கு. பட் உங்ககிட்ட வர்றதுக்கு ஆசை அதிகமா இருக்கு. சரி. நீங்க உங்க பெர்சன நெனச்சுக்கோங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னன்னு பார்த்துரலாம். எஸ்.
நான் தேர்ட் பார்ட்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கார்டு கரெக்டாக வந்திருக்கு. தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, யாராவது ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், யாரா வேணாலும் இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி. அண்ட் அவங்களை வரவிடாமல் தடுக்கிறது அந்த தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ், அந்த பயம், அவங்களை நினைச்சு பயப்படுறாங்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க ஏதோ அவங்களுக்கு கைட் பண்றாங்க. அதனாலதான் அவங்க உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க. சரியா? நீங்க எதிர்பார்க்கிற ஒரு ஸ்டெபிலிட்டி, நீங்க எதிர்பார்க்கிறீங்க ஒரு ப்ராப்பரா லவ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரா லைஃப் மூவ் பண்ணணும். சிலர் கல்யாணம் எதிர்பார்க்கலாம், இல்ல சிலர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், லாங் டேர்ம் வேணும்னு கூட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அதை எதிர்பார்க்கிறீங்க. பட் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்னாலதான் நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் இப்ப நடக்காம இருக்கு. அதனாலதான் அவங்க பயப்படுறாங்க. பாருங்க, இந்த கார்டு பாருங்க, எவ்வளவு பயம் பாருங்க. ஓகே, சோ கண்டிப்பா இருக்கு. பட் இந்த 2 கார்டு பார்க்கும்போது உங்களுக்கு பிசிக்கல் அட்ராக்ஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. சரியா? நீங்களும் உங்க பர்சன் அட்ராக்ட் ஆகுறீங்க, உங்க பர்சனும் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. பிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. உங்களோட பர்சனாலிட்டி அவங்களை வந்து ரொம்ப வந்து இழுக்குது. சரியா? ஸ்ட்ராங்கா இழுக்குது. பட் அவங்க வரவிடாம தடுக்கிறது ஏதோ ஒரு விஷயம், தேர்ட் பார்ட்டி இஷ்யூ தான். நீங்க தேர்ட் பார்ட்டி இல்லைங்கிற பட்சத்துல அவங்க ஒர்க்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இங்க 9 ஆஃப் பென்டக்கிள்ஸும் வந்திருக்கு. ஸோ அவங்க ஒர்க், அவங்க கரியர் அதுலயும் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதனாலேயும் கூட அவங்க உங்ககிட்ட வராம இருக்கலாம். சப்போஸ் இப்ப லவ்னு வந்துட்டு அவங்க கிட்ட மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு அவங்க கரியர் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ நமக்கு இப்ப வந்து கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், மணி ஏர்ன் பண்றதுக்கு என்னன்னு பார்க்கலாம். இது அகைன் போய் இந்த ரிலேஷன்ஷிப்ல போய் பிரச்சனை வேணாம், இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். 5 ஆஃப் கப்ஸ் ரொம்ப மிஸ் பண்றாங்க, ரொம்பவே உங்களை மிஸ் பண்றாங்க. அவங்க என்னதான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்க மேல லவ் இல்லாத மாதிரி காமிச்சாலும் அவங்க தனிமையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப லைஃப்ல நீங்க இல்லாத இந்த லைஃப்ல அவங்களுக்கு தேவையான லவ் கிடைக்கல, யார்ட்டையுமே கிடைக்கல. சரியா? சோ பாருங்க, லவ் ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. அவங்க ரொம்ப ரொமான்டிக் பர்சனா இருப்பாங்க, உங்க பர்சன் ரொம்ப ரொமான்டிக் பர்சனா இருப்பாங்க. லவ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. என்னதான் லாஜிக்கா திங்க் பண்ணாலும் லவ் அதிகமாகவும் இருக்கிற ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ நீங்க இருந்தா கண்டிப்பா அவங்க லவ், நீங்க உங்க மேலதான் ஃபுல் லவ், எல்லா லவ் உங்க மேலதான் இருக்கு. ஸோ உங்களே தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப மிஸ் பண்றாங்க. வேற யாரு லவ் கொடுத்தாலும் அவங்க மனசு வந்து அதை வந்து திருப்தி ஆக மாட்டேங்குது. ஓகேவா? வேற எந்த லவ்லயும் அவங்க மனசு திருப்தி ஆகல. உங்களோட லவ்க்காக தான் உங்களுக்கு ஏக்கம். ரொம்ப மிஸ்ஸிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. நீங்க அவங்க லைஃப்ல வந்தா அவங்க லைஃப் நல்லா இருக்கும். ஃபினான்ஷியல் வைஸும் அவங்க ஸ்ட்ராங் ஆவாங்கன்னு நினைக்கிறாங்க. உங்க லக் ஆர் உங்களோட சப்போர்ட் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஃபினான்ஷியலாவும் ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு இருக்கு. அகைன் இதுதான் வருது, வெயிட்டிங் எனர்ஜி. உங்க பர்சன் வெயிட் பண்றாங்க. ஓகே, உங்க பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாம என்ன மிஸ் பண்றாங்க, பட் ஆக்ஷனும் எடுக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி இருக்காங்க. அண்ட் நீங்க வருவீங்களான்னு கூட எதிர்பார்த்துட்டு இருக்கலாம் சிலருக்கு. ஓகேவா? நான் இவ்வளவு லவ் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன், நான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்கேன், நீ வந்து என்கிட்ட பேச மாட்டியா, நீ எனக்காக வரமாட்டியா, நான் இவ்வளவு மிஸ் பண்றேன். ஓகே, ரொம்ப மிஸ் பண்றேன், நீ இதுக்கான ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டியா, அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு இங்க தெரியுது. எஸ், ரொம்ப ஈகோ. ஓகே, ரொம்ப கண்ட்ரோல் பண்ற கேரக்டரா இருக்கலாம் உங்க பர்சன். இந்த ரிலேஷன்ஷிப் அடுத்து எடுத்துட்டு போறதும் இல்லை இங்கேயே ஸ்டாப் ஆகி போறதும் உங்க பர்சன் கையில தான் இருக்கும். ஸோ அவங்க தான் முடிவு எடுக்கிறவங்களா இருப்பாங்க. எம்பரர், ரொம்ப கண்ட்ரோல் பண்ற கேரக்டர். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப், இந்த இமோஷன்ஸ், இந்த ஃபீலிங்ஸ் உங்களோடதும் சேர்த்து அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்களோ அதுதான் உங்க லைஃப். அவங்க உங்க கூட வரணும், சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சா அவங்க சேர்ந்து இருப்பீங்க, இல்ல வேணாம் உங்களை விட்டு போயிடணும்னு நினைச்சா போயிருவீங்க. அந்த மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கிட்டதான் இருக்கு. ஓகே, எம்பரர் எனர்ஜி. பட் ரொம்ப மிஸ்ஸிங் எனர்ஜி. ரொம்ப நினைச்சு பாக்குறாங்க உங்களோட பாஸ்ட் லைஃப், நீங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த தருணங்கள், சந்தோஷமா இருந்தது, அதெல்லாம் ஏக்கம் இருக்கு. பட் ரொம்ப ஈகோ இருக்கு, ரொம்ப லாஜிக். இவங்க எல்லாமே மிக்ஸ்டா இருக்கிற ஒரு பர்சனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஜிக்கா யோசிக்கிறாங்க, லவ் ரொமான்டிக் இருக்கு, அதிகமாவும் லவ் இருக்கு, அதே நேரம் ஈகோவும் இருக்கு, சேம் டைம் பயமும் இருக்கு, எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு. ஸோ அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப ஸ்டக் ஆகி இருக்காங்க. எஸ், இப்போ மூவ் ஆன் ஆகி தான் இருக்காங்க, கண்டிப்பா உங்க கூட இல்லை.
ஓகே, உங்க கூட லைஃப் இருந்தா நல்லா இருக்கும், பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். பட் இப்போ மூவ் ஆன் ஆகிட்டாங்க. உங்க கூட இல்ல, நீங்க நோ கான்டாக்ட், செப்பரேஷன் தான். இது பாருங்களேன், உங்களுக்கு எம்பரர் எம்பரஸ், ஓகே, 2 பேருமே ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. ஓகேவா, இந்த கார்டு பார்க்குறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகுறது 2 பேருமே ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. இதுல ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஈகோ, கண்ட்ரோல் பண்றது, நான் சொல்றதான் கேட்கறது, அந்த மாதிரி. இன்னொரு பர்சன் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப கேரிங். ஓகே, ரொம்ப கேரிங். இதுல சிலர் வந்து இந்த இது பாக்குறவங்க வந்து சிலர் வந்து பேபிக்காக வெயிட் பண்ணலாம், அல்லது இப்பதான் குழந்தை பிறந்திருக்கும், அல்லது பேபிக்காக வெயிட் பண்றவங்களா இருப்பீங்க. சரியா, இதுல வந்து 2 பேருமே அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கீங்க. உங்களோட பர்சனாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்ராக்ட் ஆகுது. அவங்க பர்சனாலிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களும் ரொம்ப ஹெவியா ஈக்குவலா அட்ராக்ட் ஆயிட்டு இருக்கீங்க 2 பேருமே. ஓகே, உங்க பர்சனாலிட்டி அட்ராக்ட் ஆகுது. ஸோ இதில் ஒருத்தவங்க ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க, ரொம்ப அன்பு காமிப்பீங்க, ரொம்ப இறங்கி போகிறது, சண்டை வந்தாலும் நீங்கள் தான் இறங்கி போகிறது, எந்த ஈகோ இல்லாமல் பிரேக்கப் ஆனாலும் ஒருத்தவங்க இறங்கி மேபி உங்களோட எனர்ஜி மாதிரி எனக்கு தெரியுது. இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ், உங்கள் எனர்ஜி வந்து நீங்கள் ரொம்ப கேரிங். ஓகேவா, நீங்கள் ரொம்ப கேரிங், லவ்க்காக என்னன்னாலும் பண்ணுவேன், நான் எவ்வளோ வேணாலும் லவ்க்காக இறங்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் நீங்கள். உங்க பர்சன் அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, ரொமான்டிக் எல்லாமே இருக்கு, அதை தாண்டி ஈகோ அதிகமாக இருக்கு, கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்க கையில தான் இருக்கு. இது ரொம்ப 2மே பியூட்டிஃபுல்லான கார்டு, ரொம்ப அழகான கப்பல் நீங்க. ஆக்சுவலா 2மே ஒரு லைஃப் எடுத்துட்டு போறதுக்கு 2 பேரோட எனர்ஜி வந்து ஈக்குவலா பேலன்ஸ் ஆகி எடுத்துட்டு போகும். ஓகே, எஸ், இதுல பேலன்ஸ் ஆகி எடுத்துட்டு போகிறது. பட் தேர்ட் பார்ட்டினால அண்ட் ஹார்ட் பிரேக் நிறைய இருக்கு, தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, ஹார்ட் பிரேக் அதிகமா இருக்கு. இதெல்லாம் வந்து மெயின் ரீசனா எனக்கு தெரியுது. ஏன் வந்து உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட வராம இருக்கிறதுக்கு அந்த பயம், பதட்டம், அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லை. சரியா, இப்போதைக்கு எந்த தைரியமும் கிடையாது, வெயிட்டிங் எனர்ஜியில தான் இருக்காங்க, இப்போ ஸ்டக் எனர்ஜியில தான் இருக்காங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையான்னு ஜஸ்ட் ஒரு 3 கார்டு எடுத்து பார்த்துடலாம். இப்போ உங்க பர்சனோட அடுத்த மூவ் என்ன பண்ண போறாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்ல ஸ்டக் எனர்ஜி தானா, இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிற பார்த்துடலாம். உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. ஓகே, இதுல பாருங்க, 100% ஷியோர் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுக்கு எல்லாமே நியூ பிகினிங், கம்யூனிகேஷன். நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது நீங்க நம்புங்க, பிலீவ் பண்ணுங்க, யூனிவர்ஸ் பிலீவ் பண்ணுங்க. யூனிவர்ஸ்ல இருந்து வந்த உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு மெசேஜ். ஓகேவா, நான் ஒவ்வொரு கார்டும் நான் குயிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நீங்க பட்டர்ஃப்ளை பாக்குறீங்களான்னு பாருங்க. பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். யூனிவர்ஸ் வந்து சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க என்ன எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நம்பிக்கையோட இருக்கும் போது உங்க கண்ணுக்கு இத்தனை நாள்ல உங்களுக்கு பட்டர்ஃப்ளை தெரியும், நீங்க யூனிவர்ஸ்ட்டு சொல்லுங்க. சப்போஸ் எனக்கு இத்தனை நாள் 24 hours அல்லது 2 days அல்லது 1 week இதுக்குள்ள எனக்கு பட்டர்ஃப்ளை தெரிஞ்சிச்சுன்னா, இந்த வீடியோல சொன்ன மாதிரி என் பர்சன் என்கிட்ட வருவாங்க, என் பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்கங்கிற நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க யூனிவர்ஸ்ட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. இதை நான் ஏன் இந்த வீடியோ தான் ஸ்பெசிஃபிக்கா இதை சொல்லியிருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி சொன்னதில்லை. ஏன் நான் சொல்றேன்னா, இந்த 3 கார்டு பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆகுது. ஷாக்குங்கிறத சந்தோஷமா இருக்கு. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எல்லா வியூவர்ஸ்க்குமே நான் சொல்றேன், பார்க்குறேன், இது கலெக்டிவ் ரீடிங் தான். ஓகே, பட் இருந்தாலும் யூனிவர்ஸோட சைன், இதுல யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்குள்ள நடக்க போகுது. கலெக்டிவ் ரீடிங்கா இருந்தாலும் பர்சனல் ரீடிங்கா இருந்தாலும் பிலீவ் பண்ணாதான் நடக்கும். ஓகே, அதை நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். யூனிவர்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சைன் என்ன சொல்லுதுன்னா, இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுதான் பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. யூனிவர்ஸ்ல இருந்து வர ஒரு சைன். ஓகே, அண்ட் உங்ககிட்ட கண்டிப்பா ஆக்ஷன் கார்டு இது. ஓகே, ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்பாங்க. ரொம்ப பேஷன் அதிகமா இருக்கு, உங்களை விட்டுட்டு அவங்க வேற யாரையும் வந்து சூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா நியூ பிகினிங் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கம் வாழ்க்கையில் இருக்குங்கிறதுக்கான கார்டு தான் இது ரெண்டும்.
சரியா? உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷனும் எடுப்பாங்க. இனி வர லைஃப்ல வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளாரிட்டி இல்லாம போகாது. இதுக்கு முன்னாடி ஆன் அண்ட் ஆஃப்ல இருந்திருப்பீங்க. கன்ஃப்யூஷன்ஸ் இருந்திருக்கும் அதிகமா. பட் இப்ப வர்ற பேர் இனிமேல் அவங்க உங்ககிட்ட வர்றாங்க, உங்ககிட்ட ஆக்ஷன் எடுத்து வர்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி குடுத்துருவாங்க. இதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப். இப்படிதான் என்ன போக போகுது. அப்படி மாரியான ஒரு ப்ராப்பரான ஒரு பேச்சுவார்த்தை உங்களுக்குள்ள நடக்கும். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். யாரெல்லாம் கன்ஃப்யூஷன்ல இருக்கீங்களோ, அதுக்கான கிளாரிட்டி கண்டிப்பா கிடைக்கும். இதுவும் பாருங்க, கண்டிப்பா உங்க பெர்சன் உங்களை நோக்கி வர்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இது 3மே யூனிவர்ஸ்ல இருந்து வந்த கார்டா நான் நினைச்சுக்கிறேன். ஓகே, கண்டிப்பா யூனிவர்ஸ் உங்களுக்கு டைரக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இதுல யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அலைன்மெண்ட் அழகா பண்ணிட்டு இருக்கு. ஓகே, மேல இருந்து டிவைன் வந்து உங்களுக்கு அழகா யூனிவர்ஸ் உங்களை நோக்கி கீழே வருது இல்லையா, உங்களை நோக்கி நீங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாமே, நீங்க ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல, ஃபினான்ஷியலாவும் ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, வேற எந்த கரியர் எதுனாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப், நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சரியா? எல்லாமே உங்களுக்கு நோக்கி வந்துட்டு இருக்கு. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ரிசீவ் பண்றதுக்கு மட்டும் ரெடியா பாசிட்டிவா இருங்க. நம்பிக்கையோட ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருங்க. சரியா? இது வந்து நான் நெக்ஸ்ட் ஆக்ஷன் இருக்குமாங்கிறதுக்காக தான் இந்த கார்டு கேட்டேன். பட் நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ சந்தோஷமா இருங்க, பிலீவ் பண்ணுங்க. அகைன் நான் சொல்றேன், நம்புங்க, நம்பிக்கையோட இருங்க. ஸோ பட்டர்ஃப்ளை வருதான்னு பாருங்க. சிலருக்கு வந்து பிஜிஎன், ஓகே, எனக்கு பிஜிஎன்னு தோணுது. ஸோ புறா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு இது ரெசனேட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம குயிக்கா ஏஞ்சலோட கைடன்ஸ். இப்போ உங்க பர்சன் வர்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்? ஓகே, அது வரைக்கும் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஜஸ்ட் ஒரு கார்டு மட்டும் எடுக்கிறேன், ஆர் 1 or 2 நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, நீங்க வந்து ஓகே, இதுல எனக்கு என்ன ஒரு 2 விஷயம் தெரியுதுன்னா, பாருங்க, நீங்க ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கீங்க. ஸோ அது வேணாம். ஓகே, இந்த கார்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து சைன் கொடுத்துருச்சு. பட் உங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவிட்டி, வைப்ரேஷன் ரொம்ப லோ வைப்ரேஷன், நடக்காது, சந்தேகம், என் பர்சன் வரமாட்டாங்க, நம்பிக்கை இல்லை. ஸோ அது வேணாம். சரியா? ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு, இல்ல உங்க பர்சன் மேல வெறுப்பு இருக்கு, இல்ல ரிவெஞ்ச் எடுக்கணும், என் பர்சன் வந்து ஏமாத்திட்டாங்க, நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், அதெல்லாம் வேணாம். ஓகே, இல்ல பயம் இருக்கு, பதட்டம் இருக்கு, குழப்பம் இருக்கு, என்ன மாதிரியான நீங்க ஒரு நெகட்டிவா இருக்கீங்களோ அது எல்லாமே விட்டுருங்க. அதுதான் லோ வைப்ரேஷன்ல இருக்கு. லோ வைப்ரேஷன்ல இருந்தா எப்படி வருவாங்க உங்க பர்சன்? ஸோ நோ, ஸ்ட்ராங்கா யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. உங்க தாட்ஸுக்கு நீங்க ஃபுல் ஸ்டாப் வைங்க. அண்ட் நீங்க சிலர் வந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க, பட் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்னால கூட இருக்கலாம். ஓகே, எதுவானாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க பிளான் பண்ணியிருக்கீங்க, அது நல்லா போகணும்னு ஒரு ஆசை இருக்கு, பட் நீங்க தள்ளி போயிட்டே இருக்கு உங்களுக்கு, அதை நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஸோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் கேட்டிருந்தேன், உங்க பர்சன் உங்க கூட வர்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னு யூனிவர்ஸ்ட கேட்கலாம்னு கேட்டிருந்தேன். நீங்க எடுக்கிற முயற்சியை நிறுத்த வேண்டாம், அது எதுவானாலும் இருக்கட்டும். ஓகே, ஸோ அந்த முயற்சியை வந்து நீங்க அப்படி கண்டினியூ பண்ணுங்க, ஸ்டாப் பண்ண வேண்டாம். சரியா? இதுதான் உங்ககிட்ட யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து இந்த வீடியோல கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பர்சன்ல இருந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா மெசேஜஸ் வேணும், ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் டேரோ கிளாஸும் அவைலபிள், அதுக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.